நான் உனக்கு ஒரு கதை சொல்லணும். அது ஒரு பெண்ணின் வாழ்க்கை. அவ வயசு 24 தான். கனவுகளோட, ஆசைகளோட வாழ்க்கை புது பக்கம் தொடங்கணும்னு நினைச்சான். ஆனா அவளுக்கு நடந்தது வேற மாதிரி. கல்யாணத்துக்கு பிறகு அவள் சந்திச்சது கஷ்டம்தான். காரணம் அவளோட நிறம் கருப்பு. இதுக்காக அவளோட கணவன், மாமியார் எல்லாரும் அவளை மதிக்கல. அவ கஷ்டப்படுறது யாருக்கும் கவலையே இல்ல. கணவன் வேலைக்கு போக மாட்டான், தினமும் வேற வீட்ல இருந்துட்டு வருவான். அவளோட கனவு, அவளோட ஆசைகள் எல்லாம் பாழாயிடுச்சு போல. நீ அழகா இல்ல, உன்னை விரும்பல, நீ உன் வீட்லயே இருன்னு அவ சொன்னப்போ அவ மனசு நொறுங்கி போச்சு. ஆனா அந்த பெண் கைவிடல. அவன் நினைச்சா, என் நிறம் குறையில்ல, என் அறிவுதான் என் வலிமை. நான் படிச்சிருக்கேன், நான் என்னால தனியா வாழ முடியும். அவளோட அம்மா சொன்ன ஒரு வார்த்தை அவளை காப்பாத்தியது. வாழ்க்கையில ஒரு கதவு மூடப்பட்டாலும் இன்னொரு கதவு காத்திருக்கும். நீ முன்ன போ, உன் படிப்பையும் பிடிச்சுக்கோ, உன் வாழ்க்கைய கட்டுக்கோப்பா முன்னேற்றிக்கோ. அந்த வார்த்தை அவளுக்கு சக்தி தந்தது. அவ படிப்பை மீண்டும் தொடர்ந்தா, வேலைக்கும் போக ஆரம்பிச்சா. கொஞ்சம் கொஞ்சமா அவளோட வாழ்க்கை மாற ஆரம்பிச்சது. இப்போ அவள் யாரையும் நம்பல, தன்னம்பிக்கையோட நிற்கிறா. அவ புரிஞ்சுக்கிட்டா, நிறம் குறையில்ல, மனசுதான் முக்கியம், தைரியம்தான் வழி, கஷ்டம் தற்காலிகம், நம்பிக்கை கொண்டவங்க ஒரு நாள் உச்சமா நிற்பாங்க. இந்த கதையில இருந்து உனக்கு சொல்லக்கூடிய விஷயம், யாராவது உன்னை கெடுப்பதற்காக வார்த்தை சொன்னாலும், குறை சொன்னாலும் நீ கவலைப்படாத. உன் வாழ்க்கை உன்னோட கையில தான் இருக்கு. உன் கனவுகளை பிடிச்சுக்கோ, நாளைக்கு நீ வெற்றி பெறுவ.